வணக்கம் ஐடியா மக்களே. ஸோ எல்லோரும் வந்து எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஐடியா மக்களே. ஸோ எல்லோரும் வந்து எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் வந்து ஜாலியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஜாலியாக ஹாப்பியாக வந்து ஊர் சுற்றிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்க வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ RX100 கிங் ஆஃப் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். ஸோ கிங் ஆஃப் வந்து 2 ஸ்ட்ரோக் செம்ம ஒரு கிங். இது லைக் வந்து எப்படிப்பட்ட ஒரு கிங்னா, இதுக்கு அந்த டைமில் வந்து காம்படிட்டர் எல்லாருமே வந்து அடித்து நொறுக்கி ஒரு 90s வந்து ரோடே வந்து ரூல் பண்ண ஒரு கிங். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கிங் தான் வந்து இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து நம்மளுடைய வண்டி தான். 1992 வந்து மேனுஃபேக்சர். ஸோ ஃபஸ்ட் வந்து அண்ணா வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த சொப்பன சிலிண்டர் வந்து நாம் இப்போ வச்சுட்டு இருக்கோம். ஒரு 3 மந்த்தாக வந்து இந்த வண்டியை வந்து நம்ம எடுக்கவே இல்லைங்க. ஸோ நம்ம இமாலயன் வாங்கிட்ட அப்புறமா இந்த வண்டியை வந்து எடுக்கவே இல்லை. ஸோ வீட்டிலே வந்து ஒரு பீஸ்ட்டை வந்து லாக் பண்ணி வச்ச மாதிரி வந்து லாக் பண்ணி வச்சுட்டோம். வெளியவும் எடுக்கல, ஏன்னா எங்கள் ஏரியா வந்து திருட்டுலாம் வந்து இருக்குது. ஸோ வந்து வண்டி வந்து வெளியே வந்து எடுக்கவே இல்லை, வீட்டுக்குள்ளேயே வந்து லாக் பண்ணி வச்சுட்டோம். ஸோ நேற்று வந்து பார்த்தேன். ஸோ எப்படி இருந்தாலும் வந்து ஒரு விண்டேஜ் பைக் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு கெத்து தாங்க. அந்த மாதிரி வந்து நேற்று வந்து எடுத்து பார்த்தேன். வண்டி வந்து ரொம்ப அழுக்காக, எனக்கே வந்து ரொம்ப பாவமாகிடுச்சு. ஸோ என்ன இருந்தாலும் நம்ம வண்டி இல்லை, ஸோ நம்ம தான் வந்து க்ளீனாக வச்சுருக்கணும். ஸோ வந்து வண்டியை எடுத்து வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு, நானே தான் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். உண்மையாக சொல்கிறேங்க, ஒரு 4 கிக்லேயே வந்து வண்டி வந்து பக்காவாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எந்த வந்து ப்ராப்ளமும் இல்லை. ஆக்சுவலி வந்து நான் பெட்ரோல் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைவ் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ எந்த ப்ராப்ளமே இல்லாமல் பக்காவாக வந்து ஸ்டார்ட் வந்து ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, நம்மக்கிட்ட தான் RX100 இருக்குது, இதுவே வந்து ஒரு ரிவ்யூவாக போடுவாமே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டேன். ஆக்சுவலி இந்த ஸ்பாட் பாருங்களா, செமையாக இருக்குது. கோயிலுக்கு வந்து ஆப்போசிட்டு இந்த பிரிட்ஜ் வந்து இன்னும் கட்டவே இல்லை. நம்ம ஜாஃப்ரோ வந்து அங்கே நின்றுட்டு இருக்கான். அந்த ஜாஃப்ரோட லுக்கு பாருங்களா, அட்டகாசமாக இல்லை. ஸோ சுற்றி வந்து எதுவுமே இல்லாமல் பக்காவாக வந்து நின்றுட்டு இருக்கான். ஒரு கட்டாத ஒரு பிரிட்ஜ் மேலே வந்து இப்போ வந்து நம்ம வந்து வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். கட்டாத ஒரு பிரிட்ஜ் மேலே வந்து நின்று வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். பின்னாடி வந்து ஷாஃப்டோட ஓனர் நின்று சிரிச்சிட்டு இருக்கான், வீடியோக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் பண்ணாச்சுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து 100cc பைக்கு. பட் ஆக்சுவல் சிசி வந்து பார்த்திங்கன்னா 98cc. பவர் வந்து பார்த்திங்கன்னா 11, ஐ திங்க் ஸோ 11 PS. டார்க் வந்து பார்த்திங்கன்னா 10.3 அண்ட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 105 kg. டேங்க் கெப்பாசிட்டி வந்து 10 லிட்டர் தான் வந்து டேங்கோடைய கெப்பாசிட்டி. ஸோ ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக RX100 வச்சுருக்க எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸ்பீடு வந்து எவ்வளோ போகும்னு சொல்லிட்டு. அதுக்கு கொடுத்துருக்க சிசியோட எக்ஸ்ட்ராவாக போகிற ஒரு ஸ்பீடு தாங்க நம்ம RX100. ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்லா ட்யூன் பண்ணிலாம் வச்சுருந்தா பறக்கும், வண்டி சீரும். இதோட ப்ளஸ் பாயிண்ட்டும் வந்து இதோட வெயிட், இதோட மைனஸ் பாயிண்ட்டும் வந்து இதோட வெயிட் தான். ஹைவேஸ்லாம் வந்து நம்ம க்ரூஸ் பண்ணி போயிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், செமையாக காற்றுலாம் அடித்தா வண்டி வந்து அப்படியே வந்து வாபல் ஆகும். நான் இருக்க வெயிட்டுக்கு வந்து வண்டி அப்படியே தள்ளி வச்சிடும், தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போயிடும். அந்த மாதிரி வந்து ப்ளஸ் பாயிண்ட்டும் அதுதான், மைனஸ் பாயிண்ட்டும் அதுதான். மற்றபடி பார்த்திங்கன்னா மைலேஜெலாம் வந்து நம்ம பைக் வந்து நியர்லி வந்து ஒரு 25 தருது எனக்கு. நான் எந்த பைக்கில் வந்து மைலேஜெலாம் பார்த்து பைக் எடுக்க மாட்டேன். எனக்கு தேவை பைக் வந்து பக்காவாக இருக்கா, லுக்காக இருக்கா. ஸோ அந்த ஒரு ரீசன் தான் நான் வந்து பைக் எடுப்பேன். மற்றபடி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன விஷயம், ஸோ வேறெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எப்போவுமே நம்மக்கிட்ட வந்து ஒரு விண்டேஜ் பைக் இருந்தால் ஸோ அது தனி ஒரு கெத்து தான். அந்த மாதிரி தான் ஒரு விண்டேஜ் பைக். நிறைய பேர் வந்து கேட்டாங்க, ஆக்சுவலி இந்த பைக் வந்து எனக்கு கொடுத்துருங்க. ஆக்சுவலி 1 lakh கிட்ட வரைக்கும் கேட்டாங்க ரேட்டு. ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு கிவ். ஏன்னா வந்து எங்கள் அண்ணன் எனக்காக கொடுத்த பைக் நான் அப்படியே தான் வச்சுட்டு இருக்கேன், கொடுக்கலாம் மாட்டேன். ஸோ இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த பைக் வந்து அப்படியே தான் இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ இந்த பைக்குக்கு வந்து சில இதெல்லாம் சொல்ல போகிறோம். ஸோ அது என்னெல்லான்னு வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த பைக் நிறைய பேர் வந்து என்ன போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, குயிக் தட்டில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ குயிக் தட்டில் வந்து போட்டுட்டு பைக் வந்து இன்னும் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து திருப்பதி வந்து ஃபுல்லாக வரதுக்கு வந்து கொஞ்சம் டிலே வரல. அந்த குயிக் தட்டில் போட்டால் உடனே அந்த பைக் வந்து ஐ மீன் இவ்வளோ ஃபுல்லாக வந்து எடுக்காமல் ஷார்ட்டாக வந்து நம்ம அந்த டோட்டல் கொடுக்க முடியும். 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்து ஐ மீன் முன்னாடி இருக்கிறவங்கலாம் வந்து 4 ஸ்ட்ரோக்லாம் தெரியும். சக்ஷன், கம்ப்ரெஷன், பவர், எக்ஸாஸ்ட். ஸோ அது எல்லா ப்ராசஸும் வந்து 4 ஸ்ட்ரோக் ஆகும். பட் இது அந்த 4 ப்ராசஸும் வந்து 2 ஸ்ட்ரோக்கில் வந்து முடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். ஸோ 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ பேன் பண்ணியிருந்தாலுமே வந்து இந்த 2 ஸ்ட்ரோக் ஐ மீன் இந்த RX100 பைக்குக்கு வந்து இன்னும் கூட மவுஸ் வந்து ரெடியூஸ் ஆகலைங்க. போக 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 வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் போகுது. இது வேல்யூ வந்து எப்போவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுதே தவிர டிக்ரீஸ் ஆகலை. ஸோ படத்தெல்லாம் பார்த்துருப்போம், நிறையா ரவுடிஸ்லாம் வந்து இந்த பைக் வந்து வில்லத்தனத்துக்கே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கத்தி சொல்லி வச்சுருப்பாங்க, கத்தியை கழட்டி எடுப்பாங்க. ஆக்சுவலி எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு அண்ணா வச்சுருந்தார் RX100. நான் ஃபஸ்ட்டு ஓட்டின வண்டி வந்து அந்த அண்ணா தான் வச்சுருந்தார். அவர் வந்து சேல் பண்ணிட்டார் அப்போவே. நான் ஃபஸ்ட்டு அவர் வண்டி தான் ஓட்டினேன். RX100னா ஸோ அவர் வண்டி தான் ஃபஸ்ட்டு ஓட்டினேன். ஸோ அவர் வந்து அப்போயே சேல் பண்ணிட்டார்.
மற்றபடி வரலாம். இதோட சவுண்டு தாங்க. அப்புறமா இது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இதோட சவுண்டு. ஸோ இந்த சவுண்டுக்காக தான், இந்த சத்தத்துக்காக தான் நான் வந்து நிறைய பேர் வந்து இந்த பைக் வந்து லைக் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பீடு. ஸோ இப்போ நம்ம சத்தத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து காட்டுவோம். நியூட்ரல் தெரியுமா, இந்த நியூட்ரல் தெரிய கஷ்டமாக இருக்குங்க. ஷிட். ஓகே, நியூட்ரல் பண்ணியாச்சு. யா, இந்த சத்தம் ஸோ இந்த சத்தத்துக்காக தான் வந்து நிறைய பேர் வந்து இந்த பைக் வந்து லைக் பண்ண ஆரம்பிச்சாங்க. பக்காவாக இருக்குங்க சத்தம். இந்த சத்தத்தை கேட்குறப்பே வந்து வேறு லெவல் வைப்பு. இப்போ இருந்தாங்க வைப்பு. ஸோ இந்த சத்தத்துக்கு எவ்வளோ வைப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதோடைய தீவிர வெறியலுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இந்த பைக் வந்து ஏன் நிறைய பேருக்கு வந்து பிடிக்குதுன்னு சொல்லிட்டு. மற்றபடி வேறு எதுவும் அப்டேட்ஸ்லாம் இல்லைங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதுக்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு நல்ல பேர் வந்து சூஸ் பண்ணி சொல்லுங்கள், நம்ம அதுவே வைப்போம். மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.